வனவிலங்குகள் நிறைஞ்சு இருந்த குவா காட்டுல நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு அத்திப்பழ மரமும் இருந்துச்சு. அந்த மரம் ரொம்ப பெருசா வளர்ந்து நிறைய காய் காய்ச்சி தொங்கிக் கொண்டு இருந்துச்சு. அந்த அத்தி மரம் ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுல ஒரு ஆமையும் இருந்துச்சு. அந்த பறவைகள் ஏதாவது காய்களை கீழே போடும். அத எடுத்து அத்திக்காய் எப்படி இருக்குன்னு சுவைத்து பார்த்துடலான்னு மரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு. ஆனா ஒரு காய் கூட கீழே இல்ல. அப்பதான் அத்திமரம் கேட்டுச்சு, எதுக்குப்பா பிள்ளையார சுத்துற மாதிரி என்ன சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் அந்த ஆமை சொல்லுச்சு, நீங்க இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கீங்க, உங்களுடைய காய்களை நிறைய பறவைகள் தேடி வந்து சாப்பிடுது. அதனால அத்திக்காய் ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைச்சேன். இந்த பறவைகள் எதையாவது கீழே போடும், அதை எடுத்தாவது சுவைத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். என்னால உங்க மேல ஏறி வந்து அத்திக்காய்களை பறிக்க முடியாது. அந்த பறவைகள் மாதிரி சிறகுகள் இருந்தா கூட பறந்து வந்து காய்களை கொத்தி தின்றுப்பேன். ஆனா நீர்வாழ் உயிரினமான எனக்கு அத்திக்காய் சாப்பிடுற குடுப்பனை இல்ல போல அப்படின்னு வரிசையா புலம்ப ஆரம்பிச்சுச்சு. அப்பதான் அந்த அத்திமரம் தன்னோட கிளைகளை ஆட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சுச்சு. உனக்கு பொறுமையின் பெருமை தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு அத்திமரம். என்ன சொல்லுதுன்னு புரியாத ஆமை அத்திமரத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அந்த அத்திமரம் சொல்லுச்சு, யார் ஒருத்தர் தனக்கு வேண்டியது கிடைக்கணும்னு தினம் முயற்சி செய்றாங்களோ, தினம் தினம் அதுக்காக பயிற்சி செய்றாங்களோ, அதுக்காக பொறுமையா காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு அந்த அத்திமரம். அத்திக்காய் கிடைக்காத விரக்தியில் இருந்த அந்த குட்டி ஆமை அத்திமரம் சொன்னதை மந்திரம் போல நினைத்து கொண்டு தூங்க போயிடுச்சு. மறுநாள் இருந்து தினமும் வந்து அத்திமரத்தை சுத்தி சுத்தி பார்க்கும். ஆனா அதுக்கு எந்த காயும் கீழே கிடைக்காது. இருந்தாலும் தன்னோட முயற்சிய கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்ல அந்த ஆமை. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அத்திமரத்து அடியில ஒரு பழம் கிடந்துச்சு. அந்த பழம் அத்திக்காய் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்ச ஆமை அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. அத்திப்பழத்தோட சுவையில ஆனந்தமான ஆமை சொல்லுச்சு, அடடா, அத்திக்காய் தான் சுவையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த பழம் அதை விட சுவையா இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் அத்திமரம் சொல்லுச்சு, அது அத்திப்பழம். நீ தினமும் எனக்காக காத்திருந்த. நீ காத்திருக்க என்னுடைய காய்கள் எல்லாம் இப்ப கனிஞ்சு பழமா மாறிடுச்சு. புளிப்பான சுவையுடைய அத்திக்காய் உனக்கு கிடைக்கலேன்ற வருத்தத்துல உன்னோட முயற்சியை விட்டிருந்தேனா இவ்வளவு சுவையான அத்திப்பழம் உனக்கு கிடைச்சிருக்காது. இனிமே தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் வச்சு உன் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லுச்சு அந்த அத்திமரம். வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவம் இது அப்படின்னு நினைச்ச ஆமை அன்னையிலிருந்து புத்திசாலியா நடந்து நிறைய புகழ் அடைஞ்சிச்சு.